a current reversal function. So we added zone 2 fault, zone 2 trip, and added a distance at trip. We take output and we assigning a carrier send signal, added a send signal, and the zone 4 fault, zone 4 start, the LED number 8. Zone 4 start LED number 8 because for carrier receiver zone 4 fault, zone 2 trip plus carrier receive. This is the logic. So that's why we make it a start. This is for zone 4 fault added escape, added send, and receiving. This is the receiving connected. This is receiving. We give a scheme, receiving a scheme. This is the input for carrier receive, assign LED, and this one. Okay, this is the setting. We select POR scheme for current reversal. This is the general POR scheme. It is available blocking scheme and POR scheme, programmable scheme, but we selected POR scheme. And come to here, phase ground. This is the added, this is the sending, and it will follow the current reversal will follow T reverse guard. This is the time 100 milliseconds. We put weak input disable. These all other disable. Come to distance function. Go enable. This is the impedance value. Zone 1, zone 4. This is the value. Okay. Come now. Enable zone 4. Enable under reverse zone. Zone 3 trip forward, programmable zone disable, and zone Q also disable, and this enable. All are enable. Now I send a configuration file to relay. Like this one to இப்போ 3 சீக்வன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வோல்டேஜ், நார்மல் கரண்ட்டை வச்சுட்டோம். அதேமாதிரி நார்மல் ஃபேஸ் ஆங்கிள், வோல்டேஜ், கரண்ட்டை வச்சாச்சு. 100 மில்லி செகண்ட்ஸ் மட்டும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஃபைல் ரன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை. ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து ஜோன் 4 ஃபால்ட்டு. ஜோன் 4 வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஜோன் ஃபால்ட்டு. அதனால் வந்து ரிவர்ஸ் ஜோன் ஃபால்ட்டுக்கான வோல்டேஜ் ப்ளஸ் கரண்ட்டு அண்ட் ஆங்கிள் வந்து 180 ஆங்கிளில் தான் ஆப்ரேட் ஆச்சு. ஸோ அந்த 180 ஆங்கிள் வச்சுட்டோம். இது வந்து ஜோன் 4. நம்ம இந்த ஜோன் 4 மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். இப்போ மேனுவல் மோடு போட்டுட்டேன். ஜோன் 4 ட்ரிப்பு போடலாம். இல்லை ஜோன் 4 ட்ரிப் ஆகிடுச்சு. நம்ம டைமிங் வைக்கல. பாருங்கள், ஜோன் 4 ட்ரிப்பு, ஜோன் 4 ஸ்டார்ட் அண்ட் ஜோன் 4 ட்ரிப்பு. அதாவது டைமிங் ஃபீட்பேக் எடுக்கல, அதனால் டைமிங் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜுக்கு தேர்ட் பேஜ் போகிறோம். தேர்ட் பேஜ் வந்து ஜோன் 2 ஃபால்ட்டு. ஜோன் 2 ஃபால்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ஜோன் வந்து 100 மில்லி செகண்ட்ஸ் வச்சுக்கிறோம். அடுத்ததில் 100. இது அதனால் நம்ம மோர் தென் 2000 மில்லி செகண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். நான் ஜோன் 2 மட்டும் செப்பரேட்டில் செக் பண்ணி பார்க்குறோம். ஜோன் 2 ஆப்ரேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து 233 செகண்ட்ஸு. இங்கே ரிலேவிலும் பார்த்திங்கன்னா ஜோன் 2 வந்து ட்ரிப்பு பார்க்கலாம். ஜோன் 2 ட்ரிப்பு. இப்போ நம்ம சீக்வன்ஸ் மோடை ரன் பண்ண போகிறோம். சீக்வன்ஸ் மோடில் என்ன செய்கிறோம் அப்படின்னா பைனரி இன்புட் மீன்ஸ் அவுட்புட். அதாவது கேரியர் ரிசீவ்ன்ற ஒரு பைனரி இன்புட்டு தேவை. அந்த இன்புட்டு 3வது பேஜில் நம்ம ரன் பண்ணுறோம். அதாவது பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3. பேஜ் 3ல் ஜோன் 2 ஃபால்ட் இருக்குது. அந்த பேஜில் வந்து இன்புட்டை ஹை பண்ணுறோம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இன்புட்டு கேரியர் ரிசீவ் இன்புட்டு கமாண்டு. ஸோ நம்ம இது வோல்டேஜ் லீடை செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓகே,
இதே 123 செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ட்ரிப் ஆகிருக்கு. இது வந்து கரண்ட் ரிவர்சல் ஃபங்க்ஷனை. நம்ம செட்டிங்கை பார்க்கலாம். செட்டிங்கில் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தது இங்கே வந்து எலிமெண்ட்டு, டிஸ்டன்ஸ் எலிமெண்ட்டு, ஸ்கீம் லாஜிக்கில் போகிறோம். அதில் டைமிங்லாம் இருக்குது, எல்லா ஜோனுக்கான டைமிங்கு ப்ளஸ் பியூஆர் ஸ்கீம் ஏடட் 1 ஏடட் 2 இருக்குது. அதில் ஏடட் 1ல் பியூஆர் ஸ்கீம் எனேபிள் பண்ணிட்டோம். அடுத்தது சென்ட் லாஜிக்கில் வந்து ஏடட் 1 சென்ட் ப்ளஸ் ட்ரிப்பு ஆல்ரெடி எனேபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டி ரிவர்ஸ் கார்டு, அது வந்து 100 மில்லி செகண்ட்ஸ் வச்சுக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட டைமிங் ஃபார் ரிவர்ஸ் பிளாக்கிங் டைமு 100 மில்லி செகண்ட்ஸு. இப்போ நம்ம பார்த்தாச்சு. நான் உங்களுக்கு வேரி பண்ணி காட்டுறேன். இது வந்து 200 போடுறேன், 0.2 அது வேண்டாம், ஏற்கனவே அங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் குறைச்சிரும், 0.500 போடுறேன். இது நம்ம 150 தான் போட முடியுது. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து 150 போட்டுக்குவோம். போட்டாச்சு, ரிலேவுக்கு சென்ட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி அதனுடைய கண்டினியூஷனை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணாத முன்னாடி பாருங்கள், இது 123 வந்தது இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸு இன்புட்டை கேரியர் ரிசீவ் இன்புட்டை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அந்த கேரியர் ரிசீவ்ன்ற இன்புட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ கேரியர் ரிசீவ் இன்புட் வராது. இப்போ பார்ப்போம் திருப்பி. ஓகே கேரியர் ரிசீவ் இன்புட் கொடுக்கல. அப்படி என்னும் போது ஜோன் 2 ஃபால்ட்டை வந்து இதை கன்சிடர் பண்ணிக்குது. அப்போ ஜோன் 2 ட்ரிப் வந்துருக்கு, ஜோன் 2 ட்ரிப்புக்கான டைம் வருது. இப்போ அகைன் பாருங்கள், இது கேரியர் ரிசீவ் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ், அதாவது இன்னும் கார்டு டைமில் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ டைமை சேஞ்ச் பண்ணி அதை பார்த்துருவோம். டைம் ஏற்கனவே நான் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சென்ட் பண்ணுறேன் ஃபைலை. இங்கே பாருங்கள் 150 சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ சென்ட் பண்ணுறேன் ஃபைலை. we change 150 செகண்ட்ஸு. 150 செகண்டை நம்ம மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், ஸோ 173 செகண்ட் வந்து, அதாவது 150 + 20 செகண்டுன்றது அது வந்து எப்பவுமே 0 வச்சாலே நம்மளுக்கு 17 to 20 மில்லி செகண்ட்ஸ் தான் வரும். அது ஆட் ஆகி வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இதான் கரண்ட் ரிவர்சல் ஃபங்க்ஷன் செக்கிங்கு. ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஜோன் 2 டைமில் வந்திருக்கு. சரி, ஓகே.